ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல். ஸோ மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் எக் கிரேவி. இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். இதை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக் கிரேவிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இது ஆல்ரெடி போட்ட வீடியோ தான், கிரேவி போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் திருப்பி இதை சேர்த்துருக்கேன். முட்டை கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு. அதோட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள். இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள். அதையும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. கடைசியில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதையும் சேர்த்து கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே சோம்பு, பட்டை அதை மட்டும் போட்டால் போதும். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளிலாம் இருக்குது. ஸோ சோம்பு, பட்டை, இலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி அதை கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு நாங்கள் தேங்காய் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம். அதில் வந்து தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் ஓவர். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வதக்கினது தான். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குனாலே இது நல்லா கொதிச்சு வந்துடும். நீங்கள் வந்து முட்டையை கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை முழு முட்டையாக இதில் போட்டுக்கலாம். இல்லை இதை எம்டி கிரேவியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நம்ம உப்பு போடல, ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிடுங்க. இப்போது மட்டன் பிரியாணிக்கு நம்ம மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு கழுவி வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி செய்யும்போது எவ்வளோ உப்பு வேணும் அதை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு அரை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சோன்னு வெங்காயம், கொஞ்சோன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கும் போடுவோம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் கறியில் இறங்குறதுக்காக நம்ம இதையும் சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சு கூட இந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக வெங்காயம், தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி இதை வந்து 4-5 விசில் நம்ம விடணும். அது மாதிரி பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். மிச்சம் அதில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணிக்கு அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பொங்காத அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது உங்களுக்கு மட்டன் எத்தனை விசிலில் வேகுமோ நீங்கள் அத்தனை விசில் விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, பட்டை, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இதுக்கு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் 1க்கு 1 டம்ளர் அரிசி தான், 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது நாங்கள் வந்து மட்டன் ஒரு 6 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துட்டோம். இது நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே தண்ணியை நம்ம பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு வினர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கோல்டு வினர் ஊற்றிக்கிட்டோம். இப்போது இது தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, இலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அவ்வளோதான், இதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆல்ரெடி மட்டனுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் போட்டோம். மிச்சம் கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா, தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. நல்லா அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறி வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து உப்பு போடுங்க, ஏன்னா உப்பு கச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கம்மியாகவே போடுங்க, பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் போட்டுட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள். இதில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பொடி. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்து நம்ம தூவி விட்டு நம்ம ஒரு கிளறிக்கலாம். இப்போது வேக வச்சுருக்க கறியை மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கறியில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி இருக்கும். அதோடு சேர்த்து அந்த மசாலாவை நல்லா கிளறி விட்ருங்க. கறி அதிலே வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரணும்.
ஸோ நல்ல கறியை வந்து அதில் பிரட்டிடுங்க. ஆல்ரெடி மட்டன் வெந்தது தான், அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். ஆல்ரெடி கறி வெந்த கறி தான். ஸோ ஒரு விசில் மட்டும் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் ஊற வச்சுருந்தோம். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினோம். அது ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தோம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு, அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு, நம்ம 3 கிளாஸ் வந்து அரிசி போட்டோம் அப்படின்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுவே ஊற்றிக்கிட்டோம். நீங்களும் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த கறியில் இருக்கிற சார்ஃப்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம அதவே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எடுத்த டம்ளர் அரிசிக்கு அந்த டம்ளர் தண்ணி நாங்கள் அந்த கறி தண்ணியவே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். அந்த கறி தண்ணி இதனால் நாங்கள் அதவே ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது மேலாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. பார்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 1 விசில் மட்டும் விட்டால் போதும். ரொம்ப 2 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஊற வச்சது அரிசி வேறு, பாஸ்மதி ரைஸ் வந்து கம்மியாக தான் பண்ணணும். அதனால் 1 டம்ளர் விசில் 1 விசில் மட்டும் விட்டால் போதும். இதை மூடி போட்டு 1 விசில் விட்டுருங்க. இப்போது மட்டன் சுக்கா, அதாவது உப்பு கறி, மட்டன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அதுக்கு சோம்பு, இலை, பட்டை இது மட்டும் சேர்த்துக்கோங்க. அங்கே வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாதி பேர் வரமிளகா சேர்ப்பாங்க, நாங்கள் சேர்க்கலை. நாங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணோம்னா தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு போடுறவங்க போட்டுப்பாங்க, நாங்கள் அதெல்லாம் போடலை. நாங்கள் தேங்காய் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். வரமிளகா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். நாங்கள் போடலை. இதை மட்டும் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கு காரத்துக்கு நம்ம வந்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூள் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. இதுவே போதுமான காரம் தான். இதுதான் வந்து உப்பு கறி வந்து அப்படி தான் செய்வாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாங்கள் கறி வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கறி கொஞ்சம் தான். ஸோ உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி கறியிலையும் உப்பு இருந்துச்சு. ஸோ தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடையில் வாங்கின கறி மசாலா தூள், தனி கறி மசாலா பொடி வந்து கடையில் விற்கும்ல அந்தது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி கறி வந்தது தான். ஸோ சீக்கிரமே இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். வெங்காயம் இதெல்லாம் வதங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றது தான். ஸோ ஈஸியான வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இது வந்துடுச்சு. லைட்டாக 1 பிஞ்ச் மட்டும் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், 1 பிஞ்ச் வெல்லம் ஆட் பண்ணி கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு கறி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் மட்டன் உப்பு கறி. வரமிளகா போடுறவங்க போட்டுக்கோங்க, அதெல்லாம்னா ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. இப்போ பிரியாணி எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 விசில் விட்டு எடுத்துருக்கோம். நல்லா வந்துருச்சு. ரொம்ப குழையவும் இல்லை, அது மாதிரி ஹார்டாகவும் இல்லை. கரெக்டான பதத்தில் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். 1 விசில் மட்டும் விட்டால் போதும். 2 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். இதுவே கரெக்டான அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துருந்தோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலுக்கு மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கானா நிறையா போடுவோம். இது வந்து மிளகு கறி, மட்டன் உப்பு மிளகு கறின்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை டிஃபனுக்கும் பேக் பண்ணியாச்சு. பிரியாணி, மட்டன் உப்பு கறி, எக் கிரேவி, முட்டை அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் முழு முட்டையாக தான் போட்டிருக்கோம். அதோட ஆனியன் ரைத்தாவும் சேர்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.